மாலை மலர் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறேன். எங்களுடைய ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் அடுத்து தயாரித்து வெளியிட இருக்கும் படம் நீர்ப்பறவை. ஓகேக்கு அப்புறம் நீர்ப்பறவை. இந்த படத்தை இயக்கியிருப்பவர் திரு சீன ராமசாமி சார். உங்கள் அனைவருக்கும் முன்னாடி தெரிஞ்ச ஒரு இயக்குனர். தென்மேற்கு பருவக்காற்று படம் மூலமா 3 தேசிய விருதுகளை வாங்கி கொடுத்த ஒரு இயக்குனர். இந்த படத்தில் வந்து விஷ்ணு அண்ட் சுனைனா வந்து மெயின் கேரக்டர்ஸாக பண்ணியிருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அது தவிர வந்து சரண்யா மேடம் இருக்காங்க, அழகம் பெருமாள் சார், நந்திதா தாஸ் வந்து அவங்க வந்து அழகிக்கு அப்புறம் இந்த கதையை கேட்டு ரொம்ப பிடித்து போய் இந்த படம் நான் பண்றேன்னு சொல்லி பண்ணியிருக்க படம் இந்த நீர்ப்பறவை. இவர் தம்பிராமையா சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் படம் பார்த்தவங்க சென்சார் அதிகாரிகள்லாம் வந்து பாராட்டி இருக்காங்க. ஸோ ரொம்ப தைரியமா இருக்கும். விரைவில் படத்தை வெளியிட தயாராக இருக்கிறோம். படத்தோட மியூசிக் வந்து திரு என்.ஆர். ரகுநந்தன் பண்ணியிருக்காரு. பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. கதைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் என்னுடைய பாலு சார், அவர் வந்து ஓகேக்கு அப்புறம் என்னுடைய கண்டினியூஸா அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு காதல் கதைன்னு சொல்லலாம். ஒரு இளைஞன் வந்து தன் வாழ்க்கையில் போராடி எவ்வாறு வந்து அவன் ஜெயிக்கிறான் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இயக்குனர். படம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல வரவேற்பு பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்கள் அதை தயாரிச்சிருக்கிறோம். ரசிகர்கள் வந்து படத்தை பார்த்து நல்ல படத்துக்கு எப்பயும் அவங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கையில இந்த படத்தை தயாரித்திருக்கிறோம். நன்றி. மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் என்.ஆர். ரகுநந்தன், நீர்ப்பறவை படத்தோட இசையமைப்பாளர். படம் வந்து ஒரு கடற்கரை சார்ந்து இருக்கிறதுனால ஒரு ரஸ்டிக்காவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே ஒரு கூலான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, ஒரு ரகடா இருக்கும். அதாவது ஒரு ரிதமா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதுல ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கைண்ட் ஆஃப் ஒரு சாங் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி தென்மேற்கு பருவக்காட்டில் கள்ளிக்காட்டில் பிறந்த தாய சாங் வந்துட்டு ஒரு சிம்பிளா இருக்கும். அதாவது ஆர்கெஸ்ட்ரேஷன் அதிகமா பண்ணாம ஒரு பியானோ, ஒரு கிட்டார், ஒரு ரிதம் ஸ்ட்ரோக் வச்சு பண்ற மாதிரி இதுல ஒன்லி ஸ்டிங்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க, ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கைண்ட் ஆஃப்ல. ஸோ அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த சாங் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் அண்ட் ஸ்ரேயா கோஷல், அதுக்கப்புறம் ஷென்மை 3 பேருமே ஒரு வெர்ஷன் பாடிருக்காங்க. வேற டைமென்ஷன்ல வந்திருக்கு அந்த சாங் வந்துட்டு. மாலைமலர்.com நேயர்களுக்கு இந்த பிளாக் பாண்டி அன்பான வணக்கங்கள். நீர்ப்பறவை அந்தோனின்ற கேரக்டர் நடிச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக உழைச்சிருக்கோம் அந்த படத்தில். யூஸ்வலாக சொல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு புதுவிதமாக சொல்லணும். காரணம் என்னென்னா, இந்த படத்தினுடைய கரு புதுசு, இந்த படத்தில் உள்ள விஷயம் புதுசு, இதில் நடித்திருக்க நடிகள் புதுசு, அவங்கள வேலை வாங்கியிருக்க விதம் புதுசு. இப்படி ஒவ்வொன்றா இந்த படத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். பாலசுப்ரமணியன் ஒளிப்பதிவு வந்து ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் பேசப்படும். எடிட்டர் காசி விஸ்வநாதன் உழைப்பு இந்த படத்தில் முக்கியமாக பேசப்படும். ரகுநந்தன் சார் மியூசிக் இந்த படத்தில் முக்கியமாக பேசப்படும். இப்படி ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் பேசப்படும். அதற்கு காரணம் அண்ணன் சீனு ராமசாமி அவர்கள். தென்மேற்கு பருவக்காற்று படத்திற்காக தேசிய விருது வாங்குவதற்காக டெல்லி வந்திருந்த தம்பி, நான் மைனாவில் நடித்ததற்காக விருது வாங்குவதற்கு டெல்லி போயிருந்தேன். அப்போ வச்சுதான் இந்த கதை என்று சொன்னாப்புல. இது ஒரு தனிமனித தீதியோ அல்லது ஒரு டெக்னிக்கல் விஷயங்களை சார்ந்தோ நிச்சயமாக அந்த கதை படைக்கப்படலை. ஒரு கடற்புறத்து மக்களுடைய அபிலாசைகளை, தேவைகளை, உணர்வுகளை, பந்தங்களை, பாசங்களை ஒருங்கிணைச்சு அவர்களை கதாபாத்திரங்களாக சிருஷ்டித்து அதற்கு சரியான உழைப்பை போட்டு வாழ்வியல் சார்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும், பாருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு திருச்செந்தூர், நாங்களாம் வளர்ந்தது வந்து திருநெல்வேலி மாவட்டம். அது திருச்செந்தூர் முருகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள். ஸோ ஜாலியாக நடிக்க போவோம். சாயங்காலமான கோயிலுக்கு வந்து கோயிலை சுற்றி வாக்கிங், நான் பாலுலாம். அப்புறம் சாமி போய் கும்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு சூழல் இந்த படமாக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ், அதிர்வு இந்த படத்தில் இருக்கு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் இல்லாமல் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டுறேன். மீண்டும் இன்னொரு விஷயம் வந்து சொன்னது, அந்த திரைப்படம்ங்கிற தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு 100வது வருடம் இது கடந்து கொண்டிருக்கின்றது. வரலாற்று சாதனை மிக்க இந்த 100வது வருஷத்தில் இந்த படம் வருது. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. கடலோர வாழ்க்கையை, கடலோர மக்களுடைய கதையை வந்து பின்புலமாக வச்சுதான் எல்லாமே படம் பண்ணிருக்காங்க. புரட்சித் தலைவர் படமாகட்டும், பிற்காலத்தில் பாரதிராஜா சார் படமாகட்டும், ஜஸ்ட் பேக் டிராப்பா இருந்தது. இஷ்யூஸ் பெரிய லெவலில் இன்டெப்தாலாம் வந்து ஆழமா வந்து யாருமே தொடவே இல்லை. பட் இந்த படம் முழுக்க அவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறது. கதை வந்து என்கிட்ட ஒரு சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கதை. ஆக்சுவலா நான் வந்து ஷூட்டிங்ல இருந்தேன், அதனால எனக்கு லொகேஷன் பார்க்க போக முடியல. சீனு வந்து திருநெல்வேலியில இருந்தாரு. அப்போ வந்து என்கிட்ட கேட்ட இந்த மாதிரி கதை சொன்னேன்னு நான் சொன்னேன், திருநெல்வேலியில தானே சீனு இருக்கீங்க, பக்கத்துல திருச்செந்தூர் பக்கத்துல இந்த மாதிரி மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை போய் பாருங்க, கண்டிப்பா உங்க கதைக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும்.
ஸோ அங்கே போய் ஊரை போய் பார்த்தோன்னே அங்கே ஊர்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணாரு, மலை மேலே இருந்துட்டு. அப்படியே என்ன நான் நினச்சனோ அது அப்படியே இந்த ஊரில் இருக்கு சார், சூப்பர் சார், இந்த ஊர்லாம் சார் படம் பண்ணணும்னு சொல்லலாம். பட் அந்த ஊர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அது ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கும் அந்த ஊர் இந்த படத்துல. நான் first I'd like to congratulate Red Giant Movies and I'd like to thank Seenu sir. Seenu sir narrated the script near the beach and adu ketodane I got an idea of what kind of a director he is. Somehow I realized that he's very passionate about his project, and I had an idea of what he was trying to convey in the script, and I was very happy signing the film. And definitely every actor, when an actor works for a film, they do give a lot to the film, but in the Padathukku Appuram I feel that I am taking a lot from the experience, because Seenu sir is a wonderful director. Whenever I look at Seenu sir, I think of Clint Eastwood and the Mari irukanga sir, because that kind of working style, definitely Clint Eastwood. ஒவ்வொரு நாளும் நான் ஸ்பாட்ல என்ன புஷ் பண்ண காரணமே பொதுவா நம்ம ஜனங்க நம்ம பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, மீனவர்கள் பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இந்த படத்துல பார்த்திருக்கேன். டெய்லி ஒரு ஃபர்ஸ்ட் 5-6 டேஸ் டெய்லி காலையில மீனவர்களோட கட்டுமரத்துல ஏறி நான் உள்ள போயிருக்கிறேன். அந்த நிறைய கதைகள் அவங்க கடல் பத்தி சொன்னாங்க. ஒவ்வொரு நாள் மீன் பிடிக்க போகும்போது நாங்கள் திருப்பி வருவோமா வரமாட்டோமா அந்த கேள்வியில தான் நாங்களே போவோம். ஒவ்வொரு நாள் எங்களுக்கு இப்படிதான் இருக்கும், ஃபேமிலிக்கும் தெரியாது நாங்கள் திருப்பி வருவோமா வரமாட்டோமான்னு. அவ்வளோ கதைகள் என் கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். ஒவ்வொரு வேவ் உள்ள இருக்கும்போது, கட்டுமரத்தில் இருக்கும்போது, ஒரு பெரிய அலை வரும்போது என்ன பயம் அப்படின்னு எனக்கு உள்ள பார்த்தேன். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த நீர் பறவை நான் மறக்கவே மாட்டேன். கடலோர கிராமத்தின் காதல் கதை, கடலுக்குள் இருக்கக்கூடிய நியாயங்கள், கடல் வாழ்க்கை, அவங்களுடைய அன்பு, பேரன்பு, அவர்களுடைய நெகிழ்ச்சி, இன்னும் சரியா சொல்லணும்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமய ஒற்றுமை, இதுதான் இந்த படத்தோட ஆதாரம். எப்படி உயிர் காக்கிற மூலிகையில அந்த சஞ்சீவி மலைய அந்த ஆஞ்சநேய தெய்வம் கையில வச்சு தூக்கிட்டு போச்சோ, அது மாதிரி நீங்க இந்த படத்தை தூக்கிட்டு போவீங்க நான் நம்புறேன். ஏன்னா இது உண்மையிலே ஒரு மூலிகை மாதிரி தமிழ் மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு படம். இவ்வளவு பத்திரிகையாளர்கள் இருப்பாங்களான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா நான் போன படத்துல இவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் கூட்டத்தை நான் சந்திக்கல. இந்த படத்துல எனக்கு ரொம்ப இவ்வளவு கேமரா இருக்கா அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வேற யாரும் தயாரிக்க முன் வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு, என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு, இந்த படத்தை கதையை கேட்ட உடனே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்த என்னுடைய அன்பான தயாரிப்பாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட நன்றி. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சென்சார் அதிகாரிகள் இந்த படத்தை பார்த்துட்டு உதய் சாரை கையை பிடிச்சு அவங்க பாராட்டினதை நான் நேரடியா பார்த்தேன். அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப கண்ணீரோட கண்கள்ல நீர் திரண்டு நின்று இல்ல அவங்க பாராட்டினாங்க. அது என்னோட தயாரிப்பாளருக்கு நான் பெற்று தந்த ஒரு மரியாதையா, கௌரவமா நான் அதை நினைக்கிறேன்.